ஏன் நான் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கக்கூடாது? ஏன் இந்த கவலைப்பட்டே அதிலே செத்து கிடந்து கவலையிலேயே உழண்டுக்கிட்டு போய் வேலையை செஞ்சுட்டு சம்பாரிச்சு கவலையிலேயே சாப்பிட்டு கவலையிலே வாழ்கிறது வேஸ்ட்டுங்கிறார். ஏன்? கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு, கர்த்தர் தான் பட்டணத்தை காக்கிறாரு. அவர் செய்யலைன்னா நம்மளால் ஒன்றும் முடியாது. ஆகவே கர்த்தருடைய தயவு இருந்தால் நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்ய போகிறேன், மீதியை கர்த்தர் பார்த்துக்கிறார். வேலையை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு படுத்து தூங்க போகிறேன். ஏன்னா கர்த்தர் மீதியை நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் முடிச்சிட்டேன், நான் கர்த்தரை நம்பி இருக்க போகிறேன், அவ்வளோதான். மீதியை கர்த்தர் பார்த்துக்கிறார். அப்போ ஒரு காரணம் ஏன் கவலைப்படக்கூடாது? கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு, கர்த்தர் தான் பட்டணத்தை காக்கிறாரு. ஏதோ நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லேட்டாக வேலை செஞ்சதுனால நான் பெரிய ஆளாகிட போகிறதில்ல. கர்த்தர் தான் எனக்கு அவர் கிருபையை தர்றாரு, கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுறார். அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. இதில் நான் செய்கிறேன் என்னுடைய பங்கை, நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபைங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு. அது ஒரு காரணம்.